உருவில் பட்டேலை ஏன் விளாட வைக்கிற? எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். அதுவும் இல்லாமல் நூர் அகமதுக்கு என்னாச்சு? வாங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரே லைக் மட்டும் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மேட்ச்சு முடிஞ்சிருச்சு. நம்ம நினச்ச மாதிரி போல் அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா கூப்பர் கான்லி வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தார். நம்ம ஆக்ஷனை போய் சொல்லியிருந்தோம், கூப்பர் கான்லி எடுக்கணும், அவருக்கு வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க எடுக்கலை, மேத்யூ ஷாட் தான் எடுத்திருந்தாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ் நேரே தெரிஞ்சுது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளெமிங்க்கு இன்றைக்கி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஃப்ளெமிங், நீங்கள் உங்களை நம்பி தான் இருக்கோம், எங்களை எப்படியாவது காப்பாற்றிடுங்க. அடுத்து மூணாவது விஷயம், நூர் அகமதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு? அவர் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. போன ஐபிஎல்லோட அவருக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எம்என்சியில் ஒரு அளவுக்கு போட்டார், அவ்வளோதான். போன ஐபிஎல்லோடய நூர் அகமது முடிஞ்சிருச்சு. நூர் அகமதெலாம் நம்பி தான் நம்ம டீம் இருக்குது. நூர் அகமது கொஞ்சம் நல்லா எங்களுக்காக போட்டு கொடுங்க. அடுத்து வாங்க இப்போ மெயின் மேட்ருக்கு வரலாம். உருவில் பட்டேலை எதுக்காக சிஎஸ்கே விளாட வைக்கல ஃப்ரெண்ட்ஸ்? யாருக்குமே அது புரியல. போன மேட்ச் நம்பர் 3 போன வருஷம் நம்பர் 3 வந்து கலக்குன்னு கலக்கியிருந்தார். என்ன ஒரு அடி, 3 மேட்ச்சு போட்டு பொழந்தார். ஆனால் அவருக்கு நேற்று விளாட வைக்கல. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? கார்த்திக் சர்மாவை இவ்வளோ பணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா? அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உருவில் பட்டேல் அவர் நம்பர் 3 தான் பக்காவாக விளாடுவார். அதாவது டாப் ஆர்டர் 1 2 3 4 இதில் பக்காவாக ஆடுவார். நம்மளுக்கு நேற்றாக இடம் இல்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் ஜெய்க்வாடும் சாம்சன் ஓப்பன் பண்ணதுனால ஆயுஷ் மாத்திரை 3 நல்லா விளாடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு இடம் இல்லை. யாருக்கு? உருவில் பட்டேலுக்கு இடம் இல்லாதுங்கிற காரணத்தினால தான் அவர் விளாட வைக்கல. அடுத்தடுத்த மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நான் என்ன நினைக்கிறேன்னா, உருவில் பட்டேலை அடுத்த மேட்ச் விளாட வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உருவில் பட்டேல், தோனி, பிரேவிஸ் இந்த 3 பேரும் உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்மளோட டீமு பங்கமாக மாறிடும். நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம டீமை வின் பண்ண வைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் நம்ம சிஎஸ்கே பற்றி ஏதாவது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருந்தீங்கன்னா, ஓகேப்பா இந்த வீடியோவில் நம்ம இது தெரிஞ்சிருக்கோம், அப்படி தெரிஞ்சிருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.